ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கி எஃப்எஃபோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோம். ஓகேவா டியர்? லாஸ்ட்டு ஒரு 3 நாள் போடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஆனால் அதே 3 எபிசோட் தான், வீக்லி ஒரு 3 எபிசோட் தான், பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்க எனக்கும் மனசு இல்லை. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுறேன். சரி, ஓகே. லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு வந்திருப்பீங்க. அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் கரெக்டாக ஜேகே வந்துட்டு இந்த வரிக்கி பையன் பார்த்து கோவப்பட்டுட்டு போயிருப்பானா, அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருப்பார். அந்த டைமில் அவனை சமாதானப்படுத்த போக நீங்கள் அதெல்லாம் தப்பாக புரிஞ்சிருப்பீங்க. அந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்க என்ன நேரமோ தெரியல, கரெக்டாக ஜேகே பார்த்திங்கன்னா வரிக்கி வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் போயிருந்துருக்கும். ஸோ அதை பார்த்து கேவலமாக நினச்சி திட்டிக்கிட்டு நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருப்பீங்க. அதோடு முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கோச்சிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்க ஜேகே பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே வராரு. நில்லடி, நான் சொல்கிற கேளு, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு, நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் பொம்பளை பொறுக்கி சீச்சி இல்லை நீ ஆம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வர இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரைக்கும் நின்றுருப்பாள்ல, போங்க சார் போங்க, அப்படியா அதான் அந்த பிள்ளை பின்னாடியே போங்க, உங்களுக்கெல்லாம் நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இப்போ வந்து அவள் தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேரங்காலம் புரியாமல் அவன் பேச இவர் திரும்பி பார்க்குறாரு. டேய் என்னடா பேசுகிற, கொஞ்சம் வாயை மூடுறா அப்படிங்க. அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, இவன் எதுக்கு நம்மளை இழுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்கள பற்றி பேசவும் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு அதே இடத்துல நின்றுக்கிறீங்க. ஸோ இப்போ எப்படின்னா காருக்கு அந்த ஜீப் இருக்குல்ல, ஜீப்புக்கிட்ட நம்ம வரைக்கும் நிற்கிறான். ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 10-20 அடி தள்ளி ஜேகே நிற்கிறாரு. அவருக்கு 10-20 அடி தள்ளி நீங்கள் நிற்கிறீங்க. லைக் நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்க, நடுவில் ஜேகே நிற்பார். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு உங்களை இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கவும் நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு, ஏய் இது என்ன ஏன்டா இழுக்கிற, நான் எங்கே உங்களுக்கு இடையில வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு வாயின் அவன் வேறு எதுவும் சொல்கிறான், நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் நான் ஏன் கிளம்பணும், ஓ நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் 2 பேர்த்த நான் தொல்லை பண்ணக்கூடாதா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ இவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வர இந்த வரைக்கும் கம்முனே இருக்காமல் போயிடுங்க சார் போயிடுங்க, அப்படியே அவள் பின்னாடியே போயிடுங்க, உங்களுக்கு அவள் தானே முக்கியமாக போயிட்டா, இத்தனை நாள் உங்கள் கூடவே எல்லாத்துலேயும் நான் உங்கள் பங்கு, அதாவது ஒரு பகுதியாக இருந்தேன் சார் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் என்னடானா ஒரு ஸ்கூல் பிள்ளை, அந்த ஸ்கூல் பிள்ளை பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் அப்படியே ரிட்டன் திரும்பி வந்துட்டு நீ சும்மா இருடா, அவ்வளோ நீ ஒன்னாடா அப்படிங்கிறாரு. அப்போ அவன் ஓஹோ அப்போது அவளும் நானும் ஒன்றும் இல்லை, அவள் உங்களுக்கு அங்கே, நான் மட்டும் உங்களுக்கு குப்பை மாதிரியா அப்படின்னு கேட்குறானா. ஐயோ வரிக்கி இங்கே பாரு, நீ ஏதோ பேசிகிட்டு இருக்கிறடா, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறாடா, அவள் பாருடா போறாடா அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்து நீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இதில் உங்களுக்கு வேற கோவம் வருது, போகவும் மனசு இல்லாமல் திரும்ப ரிட்டன் வரீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் சரிங்க சார், அவள் கோச்சிட்டு போகிறா, நீங்கள் அவள் பின்னாடி போகிறீங்க, போய்க்கோங்க, நானும் போகிறேன், எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் போக, ஐயோ போகாதடா ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறானே, எனக்கு இங்கே வேலை வேணும்னு எழுதி கொடுக்கறதுக்கு. ஸோ போகாதடான்னு இவன் பின்னாடி போக நீங்கள் அதை பார்த்துட்டீங்க, ஏன்னா நீங்கள் தான் ரிட்டன் வந்திருப்பீங்கள்ல. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஓ போறியா போ, நீ சரியான கருமம், உன்னை பற்றி எனக்கு பேசவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, உனக்கு எப்படிடா ஒன்றா அவன் வேணும்னு சொல்லணும், இல்லையா பொண்ணுங்க வேணும் பொண்ணு தானே பையன், அதேண்டா உனக்கு ஆம்பளை வேணும் பொம்பளை வேணும், என்ன ஜென்மண்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை கேட்டு ஜேகேக்கு பக்குன்னு ஆயிடுது. இவன் போயிட்டு தானே இருந்தான், எப்படா திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கு வராரு. நீங்களும் இங்கே பாரு கிட்ட வராத அப்படிங்கிறீங்க. இங்கே பார்வையன் நீ புரிஞ்சுக்கோ, அது தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துச்சுடி அப்படிங்க. என்ன தெரியாமல் நடந்துச்சு, கட்டி பிடிக்கிறது, லிப் டு லிப் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் தெரியாமல் நடந்துச்சா, அப்படியோ அப்படி கிஸ் பண்ணுற, ஐயோ கருமம், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, சரி உனக்கு அவன் தான் பிடிச்சிருக்குன்னா நீ எதுக்கு ஏன் பின்னாடி வந்த,
அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் ஐயோ இல்லடி அதை நான் பண்ணலடி அப்படிங்க. அப்போ இந்த பக்கம் அவன் அப்போ நான் பண்ணேனா சார், நான் தான் பண்ணேன்னா, நான் தான் உங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேனா அப்படின்னு கேட்குறான். டேடி சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே கையிட்டு கம்மன் இருடான்னு கத்துறாரு. அப்போ நீங்களும் ஏன் ஏன் அவனை சும்மா இருக்க சொல்கிற, எல்லாம் உண்மையை சொல்கிறானா, நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு தான் நீ என்ன அவன் கூட சுற்றிக்கிட்டு திரியிறியா அப்படின்னு சொல்லி வேறு கேட்குறீங்க. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுறாங்க அப்படியே என் கூட, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நீ என்னைக்கு குறுக்க வந்தியோ அன்னையோட சரி, இந்த சாரு என்கிட்ட பேசுறதே கிடையாது. இவர் அப்படியே என்னை யாரோ மாதிரி பேசுகிறாரு. எனக்கு வேணாம் சாமி, நீயே வச்சுக்கோ அவரை. நான் அதாவது இந்த ஸ்டேஷனை விட்டே போகிறேன், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். எனக்குன்னு வேறு ஏதாவது ஸ்டேஷன் கிடைக்காதா என்ன, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றினா கூட பரவாயில்ல, நான் போயிடுவேன். இனிமேல் இந்த ஆள் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏதோ அவன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பொசசிவ்ல கூடவே இருக்கான்ல, ஒரு அண்ணா இல்லை ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்ல பேசுகிறான். பட் அவன் பேசுறது பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியோட ரொம்ப அதிகம் பொசசிவாக இருக்குது. அதுதான் இப்படி எல்லா விஷயத்துக்கும் தப்பாக புரியுது. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா நில்லுடா, ஒரு நிமிஷம் நில்லுடா, இப்போ எதுக்குடா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம், நீ என்ன பெரியவனா சும்மா ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்க, அதை பார்த்துட்டு நீங்கள் எப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, டே வரைக்கும் உனக்கு ஒரு கும்பிடு, புரிஞ்சு போச்சு உங்கள் 2 பேத்துக்கு இடையில நான் தான் தெரியாமல் வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜேகேக்கு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணாலும் இப்படியே ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கையை விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள் பின்னாடி ஓடி வருவார். ஸோ நீங்கள் அவ்வளோதான், செம கோவம் வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே கோவமாக நடந்து போயிட்டுருக்குறீங்க. இதில் வேறு உங்களுக்கு வயிறு கலக்குது. இவ்வளோ நேரம் கோவமாக இருந்தங்காட்டிக்கு தெரியல, பட் இப்போ மறுபடியும் உங்களுக்கு வயிறு கலக்குது. ஐயோ இது வேறு கருமம், ஒரு இடத்துல நின்று ஒரு ஒழுங்காக சண்டை கூட போட முடியலன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. அவர் ஓடி வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறாரு. நீங்கள் எங்கே நிற்கிறது, நெளிஞ்சிட்டே இருக்கிறீங்க. எனக்கு பாரு, அது தெரியாமடி நான் வேணும் அவனுக்கு கிஸ் பண்ணலை. நீ அவன் 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 என் கூட வேலை செய்கிறவன், அவன்கிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. கூட வேலை செய்கிறவனா, கூடவே நீ அவனை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. வச்சிருக்கனா, என்னடி பேசுகிற, நீ ஸ்கூல் தானே போகிற, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா ஆமாம், எனக்கு இதெல்லாம் சொல்லி வேற கொடுக்கணும் பாரு தனியாக, போ அவன் கூடயே போ. ஆனால் இங்கே பாரு, இனிமேல் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு ஏமாற்றிட்டு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போகிறீங்க. உங்களுக்கு வயிறு ரொம்ப கலக்குது. அவர் மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து நில்லடி ஒரு நிமிஷம், இப்படி கோச்சிட்டு போகாத, என்னால் உன்னை சமாதானமே படுத்த முடியாது சீக்கிரம் அப்படிங்கிறாரு. நீ எதுக்கு என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது ஏன்னா அது வந்து நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல அப்படிங்கிறாரு. ஆஹா லவ்வா, என்னேவா, ஐயோ கொஞ்சம் மெதுவாக பேசுங்க சார். அவனோட காதலை கேட்டால் திருப்ப உங்களை ஏதாவது சண்டை போட்டு வம்பிழுத்துட்டு இருப்பான். நீங்கள் போயிட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் நிற்க முடியல அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு தான் போக பார்க்க, திரும்ப அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சி நிற்கிறாரு. பின்னாடி ஏதோ பேக்லேருந்து ஹக் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இங்கே விட மாட்டேன், நீ போகாத, கோச்சிட்டு போகாத அப்படிங்க. ஐயோ டே விடுறா அப்படிங்கிறீங்க. நான் விட மாட்டேன், நீ பாரு நீ கோச்சிட்டு போகிற, என்னால் உன்னை சமாதானப்படுத்த முடியாது, இப்போ விட்டுட்டுனா அப்புறம் எச்சா உனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிறாரு. ஐயோ மறுபடியும் நான் விட்டுரு, அவ்வளோதான், அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன், கத்தி ஊரை கூட்டிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீ யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ, ஆனால் நான் கண்டிப்பாக விட மாட்டேன், நீ பாரு நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டுருக்குற, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது அவன் காது கேட்டுச்சு. ஓஹோ எந்த சம்மந்தமும் கிடையாதா, சரிப்பா உங்களுக்கு ஒரு கும்பிடு, அதான் அவளுக்கு ஒரு கும்பிடு, நான் போயிட்டு வரேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்குறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை பிடிங்கி விட்டுட்டு மறுபடியே போயிடு, இனிமேல் பின்னாடி வந்தீங்கன்னா கொன்னே போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது வாஷ்ரூம் போகிறதுக்கு, அதனால் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு நடுவில் நின்றுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் கோச்சிட்டு போயிட்டுருக்கிறீங்க, அது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறீங்க, உங்களே பிடிக்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்குறான் கோஸில். ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக, நடுவில் அவர் நின்றுக்கிட்டு 2 பேர்த்தையும் மாற்றி பார்த்துட்டு அங்கேயே அப்படி தலைமையில கை வச்சு உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. இப்போது அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனது பேக் அப்படியே வெளியே வாசல்லே போட்டுட்டு வாஷ்ரூமுக்கு ஓடுனா, அங்கே பார்த்தீங்கன்னா சுஜி ஆல்ரெடி உள்ளே புக் பண்ணிடுச்சு போல். உள்ளே அப்படியே உட்காந்துட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருக்குது. சுஜி சுஜி அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னது ஒயின் சத்தம் கேட்குது, ஒயினே அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன பண்ணுற, வா சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அடியே இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பள்ளிக்கூடம் போகாமல் அப்படின்னு பாட்டி கேட்க, சுஜி அவசரம் புரியாமல் பண்ணாத, எனக்கு வயிறு வலிக்குது, வா வெளியே அப்படின்னு நீங்கள் கூப்பிட,
எனக்கும் தாண்டி வயிறு வலிக்குது, என்னன்னே தெரியல. உன் ஆத்தாக்காரி காலையில் என்னத்தை சமைச்சாலும் சட்னிங்கிற பேரில் சட்னி அரைச்சாலா இல்லை பேதி மாத்திரை வச்சு அரைச்சாலான்னு தெரியல, எனக்கு ஒரே இதாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை தான் போல், இது ஃபுட் பாய்சன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாட்டி அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஐயோ சுஜி வந்து தொலை சுஜி, எனக்கு இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே போயிடும் போல் அப்படிங்கிறீங்க. ஏய் இருப்பில் சத்த நேரம் சும்மா வந்தது பறக்குவா, இங்கே போயிட்டுருக்கான்ல அப்படின்னு சுஜி சொல்ல, ஐயோ இதுக்கு நான் ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம் போலே, அங்கேயாவது நிறையா பாத்ரூம் இருக்கும், இங்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கதவை போட்டு டங்கு டங்கு டங்குன்னு குத்துறீங்க. நல்லா கை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு குத்த பாட்டிக்கு அங்கே உட்கார முடியல. என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்குது. ஸோ நீங்கள் முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனால் அது வாஷ்ரூமில் தண்ணியாக ஊற்றல. ஐயோ என்ன சுச்சி இது அப்படிங்கிறீங்க. ஏண்டி நீ சும்மா தட்டிக்கிட்டே இருந்தேன்னு என்னன்னு கேட்கறதுக்கு தான் நான் கதவு திறந்தேன், என்னை பிடிச்சி வெளியே இழுத்துட்டா என்ன பண்ணுறது, தள்ளு நான் போகணும் அப்படிங்குது. கருமா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா பாதியில வந்து நின்றுருக்குது. திரும்ப பாட்டி வந்துட்டு வயனே கதவு திறப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நீங்கள் தட்டின மாதிரி டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்க. நீங்கள் சுஜி கொஞ்ச நேரம் சும்மா சுஜி, எனக்கு வயிறு வலிக்குது, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இரு அப்படிங்கிறீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி என்னால் முடியாது, முதல்ல வெளியே வா, நீ என்னது உனக்கு தான் ஸ்கூலில் அத்தனை பாத்ரூம் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்கே வந்து ஏன் உயிரை வாங்கிட்டுக்குன்னு சொல்லிட்டு அது 4 தட்டு தட்டிகிட்டே இருக்க. வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நீங்களும் வந்து ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எழுந்து வெளில வந்துடுறீங்க. ஸோ வெளில வந்தது பார்த்தீங்கன்னா பாட்டி திரும்ப உள்ள ஓடிடுது. நீங்கள் பார்க்குறீங்க, என்னத்தை சொல்ல, அங்கே இருந்தால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்தா அதை விட அசிங்கமாயிருவோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களோட அம்மா இப்போ தான் உங்களை பார்க்குறாங்க. ஏய் இந்நேரத்தில் இங்கேண்டி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா கீழே பேக் அப்படியே எரிஞ்சிருப்பீங்களே வாசலில், அதை எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு, அதுவா வயிறு ஒரு மாதிரி இருக்குமா, காலையிலேருந்து நிறைய டைம் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது, எல்லாம் கிளாஸில் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னால் முடியலை, பொழுதுனைக்கு பாத்ரூம்லேயே இருக்க முடியாதுல்ல, அதான் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா சுஜி பாத்ரூமே விட மாட்டேங்குது, என்னம்மா போட்டு சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நான் என்னத்தடி சமைச்சேன், நான் என்றைக்கும் சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் தான் சாப்பாட்டுக்கு சட்னி ஊற்றி சாப்பிட சொன்னால் சட்னிக்குள்ளே துளி வேலை சாப்பாட்டை போட்டு வெறும் சட்னிலேயே சாப்பிட்றீங்க, அப்புறம் பிடுங்காமல் என்ன பண்ணும், பா போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போய் கட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே குப்பரடிச்சு படுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப போயிட்டு இருக்குதுல்ல, ஸோ அதனால உங்களுக்கு வலிக்குது, திரும்பியெல்லாம் படுக்க முடியாது, ஸோ குப்பரடிச்சு படுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜே கேட்குறாருல அவர் தான் அப்படின்னு நடு ரோட்டில் உட்காந்துருக்காரு. நீங்களும் போயிட்டீங்க, அவனும் போயிட்டான். இப்போ அவர் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு அப்படியே ஜீப் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க அவருக்கு தெரியும். ஆனால் இந்த வரிக்கி தானே எங்கே போனானே தெரியல, இவன் வேறு எங்கே போனான்னு தெரியல, நடந்து வேறு போயிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல்ல, அதனால பார்த்தீங்கன்னா காரை திருப்பிட்டு அவன் போன திசையில் போகிறாரு. ஸோ எவ்வளோ தூரம் போய் பார்க்குறாரு, ஆனால் வரிக்கையை காணோம். எங்கே போயிட்டான் இவன், இன்னுமே ஆளை காணோம், எங்கெங்கே தேடுறது, இந்த சைடு எங்கேயுமே வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவன் தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொன்னானே, ஒரு வேளை போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வண்டியை விடுறாரு. போய் பார்த்தா சார் அங்கே தான் வந்துட்டு இப்போ தான் கரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறதுக்காக வெளியே அந்த கேட் இருக்குள்ள அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கிறான், நடந்தே வந்திருப்பான் போல். ஸோ அப்படியே வந்திருக்கா, இவர் பார்த்துட்டு அப்படியே கார் கொண்டு நிறுத்திட்டு இறங்கி ஓடி வராரு. இவரை பார்த்ததுமே வரைக்கும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவரும் கை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு, டேய் என்னடா என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை, நீங்கள் யார், உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு வரைக்கி, நீ இந்த மாதிரி பண்ணாத, நான் காலைல எதுவும் தெரியாமல் பேசிட்டேன், அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காலைல தெரியாமல் பேசுனீங்க ஓகே, அந்த பிள்ளை முன்னாடி எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேய் அது வேற சம்மந்தம்டா, நீ ஏன்டா தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுல்ல, அப்புறம் என்ன, நான் வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன், உங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். டேடே இங்கே பாருடா, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது அப்படிங்க. எப்படி இருக்குது எப்படி இருக்குது, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, காலையில் அப்படி ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்க, அப்புறம் அந்த பிள்ளை முன்னாடி சம்மந்தமே இல்லைங்கிறீங்க. நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டேன்ல உங்களுக்கு, நான் அவ்வளோ வேண்டாதவன் ஆகிட்டேன்ல, முன்னால் வரைக்கும் நீ என் கூடயே தெரியுவீங்க, இப்போ அந்த பிள்ளை பின்னாடியே தெரியுறீங்க அப்படிங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, டேய் ஒரு நிமிஷம்,
இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வெளியே ஒரு திட்டு மாதிரி இருக்குது, அதில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. இவனும் என்ன எதுக்கு இங்கே உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஜேகே வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு பொறுமையாக புரியிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனும் அப்படியே அமைதியாக கேட்குறான். என்ன சொல்கிறாருண்ணா, இங்கே பாரு, நீ என்கிட்ட எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க, எப்படி பேசுகிற அப்படிமாண்ணா, டேய் அப்படி இல்லைடா, நீ எனக்கு தம்பி மாதிரி, புரியுதா, நீ என்ன மாதிரி நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனும் நான் உங்களை என் அண்ணன் மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. நீ நினைக்கிறது என்ன உன்னோட அண்ணா மாதிரியோ ஃப்ரெண்டு மாதிரியோ, ஆனால் நீ என்கிட்ட நடந்துக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஏதோ என் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறடா, புரியுதா நான் சொல்கிறது? எனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குது, அந்த பிள்ளையை நான் லவ் பண்ணுறேன். இப்போ தான் ஏதோ அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது அவள் முன்னாடி நீ வந்துட்டு அவள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் என்னை கண்டுக்காமல் போகிறீங்க, எல்லாமே அவளால் தான் சொல்லிட்டு நீ அவளை ப்ளேம் பண்ணா அவள் என்ன நினைப்பா? அதுவும் அவள் கரெக்டாக நம்மளை பார்க்கும்போது நான் உனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, தெரியாமல் தான் நடந்துச்சு. நீயே சொல்லு, நான் வேணுனே பண்ணனா இல்லை நீ தான் வேணுனே எனக்கு அப்படி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படி பண்ண மாட்டேன் சார், எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிறான். ஆஞ்சநேய பக்தன்னு சொன்னடா அப்படின்னு கேட்குறாரு. ஆஞ்சநேய பக்தன் தான், கண்டிப்பாக எனக்கு பொண்ணுங்க பிடிக்காதே, ஆம்பளைங்களே பிடிக்காதே அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ சிரிச்சிட்டே, சரி உனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்குன்னே வையன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம 2 பேரும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவள் பார்த்துட்டா, அதனால அவள் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு கோவிச்சிட்டு போகிறா. அப்போ நான் அவளை தானே சமாதானப்படுத்தி ஆகணும், ஏன்னா அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. நீ சொல்ல, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்போ மறுபடியும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, டேய் நீ எனக்கு தம்பி மாதிரி, நான் உன்னை அப்படி தான் நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைக்கிறேன், புரியுதா? ஆனால் நீ என்கிட்ட ரொம்ப பொசசிவ் ஆகுற. அப்போ நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் ஏதோ எனக்கு பொண்டாட்டி மாதிரி ஃபீல் ஆகுதுடா, அதை தாண்டா அவ்வளோ நினச்சிக்கிட்டா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாடா, நம்ம 2 பேர்ட்டையும் அவள் தப்பாக அந்த மாதிரி நினச்சிட்டாடா அப்படிங்க. இப்போ தான் அவனுக்கு புரியுது. என்ன சார் சொல்கிறீங்க? நம்மளோட பற்றி அந்த பிள்ளை சந்தேகப்படுதா? நம்மளோட உறவு எவ்வளோ உன்னதமானது, அதை போய் இந்த பிள்ளை கொச்சப்படுத்திடுச்சா அப்படிங்கிறான். லட்சப்படுத்திடுச்சா? இப்போ நல்லா வேக்கனையாக பேசு, அவர் இருக்கும்போது மட்டும் ஏற்றி விடுற மாதிரியே பேசு அப்படிங்கிறாரு. சார் நான் எந்த கண்ணேன், நான் ஒரு ஆம்பளை பையன், நீங்களும் ஒரு ஆம்பளை பையன், நம்ம 2 பேரும் பேசும்போது அந்த பிள்ளை தப்பாக புரிஞ்சுக்கணும் என்ன கனவா கண்ண அப்படின்னு கேட்பானா. நீ கனவுக்காக மாட்டடா, ஆனால் நீ நடந்துக்கிறது பார்த்தா சில நேரம் எனக்கே அப்படி தான் இருக்குது. ஸ்டேஷனில் எல்லோரும் அந்த மாதிரி தானே நினைக்கிறாங்க, அதனால தான் அப்பப்போ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீ ரொம்ப பொசசிவ் ஆகுற, உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேனே. நான் ஏதாவது சொன்னேன்னா இப்போ பொசுக்குன்னு கோச்சிட்டு போயிடுறேன், உன்னை வந்து சமாதானப்படுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுது அப்படிங்கிறாரு. அப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சார் இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் அந்த மாதிரி நினைப்போடலாம் உங்கள் கூட இல்லை, நான் உங்களை அண்ணா மாதிரி தான் பார்க்குறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாதிரி நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை தள்ளி பேசும்போது ஏதாவது பேசுகிறம்போது எனக்கு அது ஹர்ட் ஆகிடுது. நான் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறான். சரிடா புரியுதுடா, சரி கோவெல்லாம் போயிடுச்சா, இதான் காரணம் புரிஞ்சிடுச்சா, இப்போ போகலாமா அப்படிங்கிறாரு. அப்போ அவனும் சரி இந்த ஒரு தடவை விடுறேன், இன்னொரு நாளைக்கு நான் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவேன் சார் அப்படிங்கிறான். எப்பா சாமி, நீ ட்ரான்ஸ்ஃபரே வாங்க வேணாம், இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்தால் நானே எங்காவது போயிடுறேன், என்னால் உங்கள் 2 பேர்த்திட்டே அழுக முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை கையை பிடிச்சி கூட்டி போய் ஜீப்பில் ஏற்றி டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இவர் வந்து அந்த பக்கம் உட்காந்து அப்படி ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவனும் நானே ஓட்டுறேன் சார், நீங்கள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறான். டே வாடா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு வெளியே டியூட்டியெல்லாம் இருக்கும், சில டைம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்படியே வந்து ஜீப்பை நிறுத்திட்டு எல்லா பக்கம் பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்களா, இல்லை ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது லைட்டாக ஒரு ஈவினிங் மாதிரி ஆகுது. திரும்ப இவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டு ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக ஜேகேக்கு பார்த்திங்கன்னா உங்கள் தாட் வருது. அவளை வேற தப்பாக நினச்சிட்டு போயிட்டாடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்ப ஆரம்பிக்க, சார் ஏன் சார் எந்நேரம் அந்த பிள்ளையவே நினச்சிட்டே இருக்கிறீங்க, அந்த பிள்ளைலாம் உங்களுக்கு செட் ஆகாது சார் அப்படிங்கிறான். நீ வாயை மூடு, சும்மா இப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு,
இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் போயிட்டு இருந்தால ஒரு பிள்ளை, அவள்கிட்ட கூட ஒரு லைட்டாக க்ரஷ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவகிட்ட எனக்கு வேற நிறைய அதையை தாண்டி ஒரு ஃபீலிங்டா அப்படிங்க. சார், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் பார்க்கும்போது இப்படி தான் சொல்கிறீங்க. இதோட எத்தனை தெரியுமா அப்படிங்கிறான். வாய மூடுறா, அவள் காதில் இது பட்டுற போகுது அப்படிங்க. அவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறான். யாருக்கு தெரியும், எனக்கு 7:30 தலையிலே எழுதியிருக்கும் போல், எங்கே போனாலும் கரெக்டாக வந்துடுவா அப்படிங்க. ஓ, அப்போ நான் உனக்கு 7:30யா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னடா இது திடீர்னு பொம்பளை வயசில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே வர்க்கி பார்த்து கேட்க, அப்போ அவனும் நான் எங்கே சார் பொம்பளை வயசில் பேசுகிறேன் அப்படிங்கிறான். பேசுனது நான் அப்படின்னு சொல்லி சத்தம் வரவும் 2 பேரும் திரும்பி பார்த்தா நீங்கள் அப்போ ஒயன் அப்படிங்கிறாரு ஜேகே. அப்போ நீங்களும் நான் அப்போ உனக்கு 7:30 நீ அப்போவும் இவன் பின்னாடி தானே வந்திருக்க பார்த்தியா, நான் கோச்சிட்டு தானே போனேன், நீ என் பின்னாடி வந்தியா, அப்போ உனக்கு இவன் தான் இப்போ நான் உனக்கு 7:30 ஆகிட்டேன், அதுவும் இவன்கிட்ட என்ன 7:30ன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்னவோ பண்ணிட்டுருக்கேன், அதான் நான் 7:30 ஆச்சு, நீ எங்கே போனாலும் உன் கூட தானே வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ப்ளீஸ் நான் உன்னை சொல்லலை அப்படிங்க. அப்போ உனக்கு இன்னொருத்தி வேலை இருக்காளா, அதான் இவன் சொன்னானே என்னோட எத்தனாவது ஆளுன்னு, அப்போ நான் உனக்கு எத்தனாவது ஆள், இதே வேலையில் தான் தெரியுறியா நீ எல்லா பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வர்க்கி, சார் உங்களுக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது அவரும் வாயை மூடு நீ அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் மூடிக்கிறேன் சார், மூடிக்கிறேன், வாயை மூடிக்கிறேன், உங்ககிட்டலாம் நான் ஏன் பேசணும், வந்து பேசினேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு விடுன்னு நடந்து போயிடுறீங்க. இவர் அப்படியே மண்டி பிச்சுட்டு நிற்கிறாரு. இவ எங்கேருந்துடா வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலாக நீங்கள் இந்த மெடிக்கல் ஷாப்க்கு வந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குது, பாட்டிக்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்டு இந்த மெடிசன் அந்த ஒரு ஓஆர்எஸ் பவுடர் தருவாங்களோ, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேர் இருக்கவும், என்ன இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த பக்கம் போய் அப்படியே லைட்டாக தாண்டி போகலாம், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தால் இப்படி பேசியிருப்பாங்க. அது வேறு காதில் கேட்டுருச்சா. இப்போ நீங்கள் கோவமாக வீட்டுக்கு போயிட்டீங்க. இவர் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் எங்கேருந்துடா வரா, எனக்குன்னே வந்து வாய்க்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி புலம்பிகிட்டே இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா, சார் அந்த பிள்ளை போகிறது பார்த்தா அவ்வளோதான், உங்களுக்கு திரும்ப நீ அடுத்த ஆள் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கோவக்கார பிள்ளையாக்குது, எந்நேரம் பார்த்தாலும் கோச்சிட்டே இருக்குது, மூஞ்சி உடனே வச்சுட்டு இருக்குது, திடீர்னு கை வேற நீட்டிடுது சார், இந்த பிள்ளைலாம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறான். ஓ ஆமாம், நான்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா, இதோ இவன் தான் செட் ஆகுமா, இவன் கூடயே போ, இவன் கூட போய் குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போயிடுறீங்க. அப்போ இவரும் ஏய் ஒன்றா இங்கே நில்லு, இல்லைன்னா போனால் மொத்தமாக போயிடு, அதனடி போயிட்டு திடீர்னு வர அப்படின்னு கத்துறாரு. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது தப்பு இல்லை, ஆனால் நான் வரதான் தப்பு, வரேன் பார்த்தியா என்னை செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடுறீங்க. இவர் நான் மண்டையில் அப்படியே கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு, அங்கேயே ரோட்லேயே உட்காந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரைக்கும், சார் எந்திரிங்க சார் அந்த பிள்ளை போயிடுச்சு அப்படிங்கிறான். நிஜமாக போயிட்டாலாடா அப்படின்னு கேட்க, நிஜமாக போயிடுச்சு சார் எந்திரிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்கள் போயிட்டீங்க, எங்கேருந்துடா வந்தா, திடீர்னு வரா, கரெக்டாக தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்துடுறா, என்னால் முடியலடா, என்னால் நிஜமாவே முடியல அப்படிங்க. அதான் சார் சொல்கிறேன் கழட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவானா. நீ வாயை மூடு, உன்னால் எனக்கு ஒரே டென்ஷன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நாளாக கழட்டி விட தேவையில்லை, அவள் இனிமேல் நான் நினச்சா கூட திரும்பி பார்க்க மாட்டா, நான் காலில் விழுந்தாலும் என்கிட்ட பேச மாட்டா, இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சிரித்து பேச ஆரம்பித்தா, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே வண்டியில் வந்து ஏறுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே ஜேகே கணத்தில் கை வச்சு கப்பலே கவுந்து போன மாதிரி ஃபீலிங்லேயே உட்காந்துட்ருக்காரு. காலையிலேருந்து நடந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்திருப்பீங்க, இன்றைக்கி நிறைய டைம் உங்களை பார்த்துருப்பாரு, ஆனால் தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரியே போயிருக்குமா. இன்றைக்கி நாளே ரணகலமாக இருக்குது. காலையில் இவங்கிட்ட ஏதாவது ஆரம்பித்தா அந்த நாளே நாசமாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டு, சார் இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு கொடுக்குறான். எனக்கு வானா எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. சார் குடிங்க சார், காலையிலேருந்து நீங்கள் ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, காரணமே நீ தாண்டா, அமைதியாக போயிடு, ஏதாவது பேசுனா அப்புறம் லட்டி எடுத்து வாயில் விட்டு குத்துன்னு குத்தி விட்ருவேன் அப்படிங்கிறாரு. சார் என்கிட்ட ஏன் கூச்சுக்கிறீங்க, நீங்கள் இதை குடிங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறான்.
என்ன ஐடியா அப்படின்னு கேட்பாரா? அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிஜமாவே அந்த பிள்ளையை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி ஃபீலிங்காக உட்காந்துருக்கீங்க. அந்த பிள்ளை விட்டுட்டு போனப்போ கூட உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஆனால் இவ கோச்சிட்டு போண்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மனசு எனக்கு நல்லா புரியும் சார். உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிறான். உடனே ஒரு கையெழுத்து கும்பிட்டு, டேய் உன்னோட வாயை மட்டும் மூடினாலே என் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. தயவு செஞ்சு நீ வாயை திறக்காதடா, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா அப்படிங்க. என்ன எதுக்கு பார்க்குறாங்க? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? ஆ நான் என்ன கள்ளக்காதலா பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஏட்டம்மாலாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு அப்போ ஏதோ ஓடுது இவங்க 2 பேர்த்துக்குள்ள. சரி நமக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க. அப்போது ஜேகே பார்க்குறாரு அதையும். அவருக்கு பழகி போச்சு போல். எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க என்னமோ புரிஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவளும் என்ன தப்பாக நினச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் டீ எடுத்து கையில் கொடுத்துட்டு குடிங்க சார்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் டீ குடிச்சிட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், சார் முதல்ல அந்த பிள்ளை கோச்சிட்டு போச்சுல, அப்படியே விடக்கூடாது. நீங்கள் போயிட்டு சமாதானப்படுத்தணும். அதனால நீங்கள் இன்னைக்கு இப்போது நைட்டு போயிட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துங்க அப்படிங்க. டேய் அவள் என்ன இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா? நான் கூப்பிட்டது என்ன இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கிளம்பி வரத்துக்கு. அவளை நான் எங்கடா போய் பார்க்கறது? போன தடவையே அவளை சமாதானப்படுத்தலாம், அவள் தப்பாக புரிஞ்சுட்டு போயிருப்பான்னு சொல்லி அவகிட்ட போய் பேசலான்னு போனதுக்கு அவள் பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. அவள் சொல்லிகிட்டே இருப்பாள் சுச்சின்னு. அதுக்கிட்ட மாட்டிக்கிட்ட. தப்பிச்சு வரத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அவன் பார்த்தீங்க அப்படின்னா, சார் அதான் சொல்கிறேன், நான் இந்த தடவை கூட வரேன். நீங்கள் தனியாக போனங்காட்டிக்கு உங்களுக்கு எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நானும் கூட வரேன். 2 பேரும் போகலாம். கரெக்டாக அந்த பிள்ளையை பார்த்து நடந்ததை சொல்லிவிடுங்க. அப்புறம் முடிஞ்சால் நானும் வந்துட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு எனக்கும் அந்த பிள்ளை நினைக்கிற மாதிரி சம்மந்தம்லாம் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். அப்படிங்கிறான். டே நிஜமாக தான் சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நீங்கள் இப்படி சோகமாக இருந்தால் என்னால் பார்க்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். டே உன்னோட அந்த ரியாக்ஷனை மாற்றுடா. நீ சொல்கிறதெல்லாம் சரிடா, ஆனால் உன்னோட டோன் தாண்டா சரியில்லை அப்படிங்க. எனக்கு அப்படி தான் வரும் சார், நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே, இப்போது டியூட்டி முடிஞ்சதுமே 2 பேரும் போகலாம் ஓகேவா அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் நைட் ஆகுது. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டியூட்டியெல்லாம் முடிஞ்சவங்களுக்கு போய் அப்படி சாப்பிட்டுட்டு இப்போ அப்படி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. லிட்ரலி மணி வந்துட்டு ஒரு 10 இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு வெளியே அந்த கேட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல பூச்செடி இருக்குது. அந்த இடத்துல 2 பேரும் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டி வேறு வெளியே படுத்துருக்கும் இல்லையா, ஸோ பாட்டி வெளியே இருக்குதா தூங்கிச்சா என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி எப்படி வந்துட்டு கட்டில் படுத்துட்டு இருக்குது. அப்போது கரெக்டாக இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே இருந்து அப்படியே வெளியே வரீங்க. சார் அந்த பிள்ளை வருது அப்படிங்கிறான். என்னடா வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நீங்கள் வந்துட்டு இன்னும் சரியாகலை போல். என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் இன்னும் பாத்ரூமுக்கு நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ஐயோ என்ன இது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, பேசாமல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ வாஷ்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களை பார்த்துட்டாங்கல்ல. சார் அந்த பிள்ளை வந்துச்சு, போங்க போய் பேசுங்க அப்படிங்க. டேய் அவள் ஏதோ பாத்ரூம்குள்ளே போய்க்கிறாடா, அங்கே போய் நான் என்னடா பேசுறது அப்படிங்கிறாரு. சார் ஒன்றும் தப்பு இல்லை, இல்லைனா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த கிளவி கண்ணை முழிச்சிச்சின்னு வைங்களேன், கத்தி ஊரை கூட்டிடு சார். ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் என்ன உள்ளே எப்போ போகிறீங்க? அவள் உள்ளே இருக்கா, நீங்கள் வெளியே நின்று இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுங்க, அவளும் புரிஞ்சுக்குவா. அதுவும் இல்லாமல் அவள் பாத்ரூமில் இருக்கிறா சார் அப்படிங்க. அதான்டா எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அட இதில் சங்கடப்படுறதுக்கு என்ன, உங்களுக்கெல்லாம் வராதா, போக மாட்டிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை சும்மா எங்கே நின்றுருந்துச்சுன்னா அது இருக்கிற கோவத்துக்கு உங்ககிட்ட பேசாது, உள்ளே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் பாத்ரூமில் இருக்கிறனால நீங்கள் பேசுகிறத அவள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறான். பரவாயில்லையே, நல்லா தாண்டா ஐடியா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அவன் கொடுக்கறது ஒரு ஐடியான்னு நினச்சி நம்பிக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போது நீங்களும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஜேகே வர்க்கி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ வர்க்கியும் ஜேகேவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூமை திறந்து வெளியே வந்துடுறீங்க. அப்போது வெளியே வரும்போது சுச்சி பாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருக்கும் போல். அதுவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இப்போ பாத்ரூம்குள்ளே போயிடுது. ஸோ நேராக போயிட்டு அது பாத்ரூம் லாக் பண்ணிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி எந்திரிச்சு போனதும்
பரவாயில்ல கொஞ்ச நேரம் இங்கேயே படுக்கலாம், உள்ளே வெளியே நடக்கிறதுக்கு இங்கேயே படுத்துக்கலாம், அப்பப்போ வந்தாச்சு போய்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா பெட்ஷீட்டை இழுத்து போச்சு நீங்கள் படுத்துறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஷிஃப்ட் ஆகிடுறீங்க, இடம் மாறிடுறீங்க. இது மாறினது தெரியல இவங்க 2 பேத்துக்கும். இப்போ கரெக்டாக இன்னும் ஐடியாலாம் கொடுத்து முடிக்க ஜேகே பார்க்குறாரு, இன்னும் டோர் லாக் பண்ணி தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்குது சுஜி பாட்டின்னு இவருக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா சார் இந்த கிளவி தூங்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்களே இழுத்து போத்தி படுத்துருக்குறீங்க. ஸோ ஃபுல்லாக முக்காடு போட்டு படுத்துட்டீங்க. அப்போது இதை வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்த பாட்டி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிறது வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கிறாங்க. இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுத்து சார் ஆல் தி பெஸ்ட், நல்லா கரெக்டாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை அனுப்பி விட்டாரான். இவரும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட வந்து நின்றுக்கிறாரு. ஸோ சுற்றி முற்றி இவன் வந்துட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கிறான். பாட்டிக்கு இது எந்திரிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கா. ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட போயிட்டு நின்றுட்டு ஏய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுவார். பாட்டி இருந்துட்டு வயனா எவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்க வாய் திறக்கிறதுக்குள்ள ப்ளீஸ் நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. பேசக்கூடாதா அப்படின்னு பாட்டி பார்க்குது. அப்போ இவரும் ஆமாம் நீ எதுவும் பேசாத, நீ பேச ஆரம்பிச்சுன்னா என்னை பேச விட மாட்டேன், அதனால இப்போ நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன், இந்த இடத்துல வந்து சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, வெளியே எங்கேயும் நீ நின்று பேசவே மாட்டேங்கிற, அதனால தான் உன்னை இப்படி லாக் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிறாரு. என்னடா அது லாக் பண்ணிட்டானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைக்குது. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா இங்கே பாருவயன் காலையில் நடந்தது எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் நடந்தது அப்படிங்கிறாரு. தெரியாமல் நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு பாட்டி அப்படியே யோசிச்சுட்டு இருக்குது. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த முத்தம் கொடுத்ததெல்லாம் அப்படிங்கிறாரு. முத்தாமா அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே ஷாக் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அதுவும் லிப் டு லிப்பெல்லாம் தெரிஞ்சு நான் பண்ணலடி, சாரிடி அப்படிங்கிறாரு, மொட்டையாக சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு பாட்டிக்கு செம்ம ஷாக்கு. அடே என் பேத்தி என்னடா பண்ண அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு வந்து கதவை திறக்குது பாருங்கள். கதவை திறக்கவும் ஜேகே அதை எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன கோவமாக இருக்கியா, நான் தெரியாம தான் பாட்டி அப்படிங்கிறாரு. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கோவமாக கதவை திறந்துட்டு அப்படியே முன்னாடி அப்படியே நின்று அவரை முறைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இவர் அப்படியே பயந்து போய் பாட்டி எப்படிரா எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ டா பாய் சாராங்கே.